வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளரி பழம் நான் அறுவடை பண்ணுறதை காமிக்கிறது இல்லாமல் அதை நான் எப்படி பேக் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்பேன், ஊருக்கு போகிறதா இருந்தால் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்க்கலாம். இப்போ எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தேன். பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பழம் வந்து நல்லா வெடித்து பழுத்திருந்தது. இன்றைக்கி வந்து நான் இது தட்டில் எடுத்துகிட்டு போகிறதில்ல, வாழை மட்டை இருக்குல்ல அதில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வாழை மட்டையில் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோம்னா பழம் வந்து நல்லா இருக்கும், சீக்கிரமே கெட்டு போகிறது வந்து தடுக்கலாம். அடுத்து வந்து இப்போ இன்னொரு பழம், இந்த பழம் எந்த பழம் ஞாபகம் இருக்கா? நேற்று ஒரு அறுவடை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பழம் பழுக்காமல் இருந்துச்சுல்ல, அந்த பழம் தான் இது. அடுத்த நாள் வந்து பார்த்தேன், சூப்பராக அதுவும் நல்லா வெடித்து பழுத்துருக்கு. இப்போ தான் வந்து காம்பே வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த பழத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம், வாழை மட்டையில் வச்சு தான். இப்போ இந்த 2 பழத்தையும் நான் வந்து எப்படி பேக் பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். பழத்தை நம்ம எடுத்ததுக்கு முன்னால் வந்து வாழை மட்டை இருக்குல்ல, அது வந்து கவுறு மாதிரி 3 கவுறு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழை மட்டை வந்து அந்த பழ சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து, இதுக்கு வந்து 3 மட்டை எனக்கு தேவைப்படுது. 3 மட்டை எடுத்துக்கிட்டேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் பழத்தை வந்து நம்மளால் கொஞ்சம் முழுசாக வந்து கவர் பண்ண முடியும். இப்போ இந்த பழத்தை வச்சு அந்த நார் இருக்குல்ல, அப்படியே அந்த நார் வச்சு கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க. இப்படி கட்டுறதால வந்து பார்த்திங்கன்னா வந்து பழம் வந்து உடஞ்சி விழாது, நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். பாருங்கள், நான் சாய்ச்சி கூட காமிக்கிறேன். பழம் வந்து கீழே விழவே விழாது, உள்ளவே நின்றுக்கும். நம்ம எங்கேயா தூரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன், அதுக்கு தான் வந்து இதை நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான். இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பாட்டி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இதை நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வந்து எப்படி நான் பேக் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து 2 வாழை மட்டை போதும். அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ அப்படியே சணல் வச்சு அந்த வாழை மட்டை வச்சு அப்படியே கட்டுறதான். கட்டும்போது கொஞ்சம் டைட்டாக கட்டுங்க, ரொம்ப கட்டாதீங்க, பழம் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இன்னொரு சணல்லையும் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழம் வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு விழவே விழாது, நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்போ நான் இதை போய் அந்த பாட்டிக்கு கொடுத்துடுவேன். நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்து அடுத்தவங்க கொடுக்குற சந்தோஷமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ நான் இது 2யும் பேக் பண்ணியிருக்க முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.